உடனே என்ன காலில் விழுந்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. எங்கள் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டார். திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, சேர் விட்டு கீழே இறங்கி என் வீட்டுக்காரம்மா காலில் முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டார். அவர் இவ்வளோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, எங்களெல்லாம் வர சொல்லி இவ்வளோ செலவு பண்ணணும்னு. அவர் சொந்த காசில் எல்லாம் கூட குப்பரை போட்டு சைலண்டில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. வெளியே தான் பாடி கட்டெல்லாம், உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்கள் அடிக்கலாம். அவரை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல. அவர் மட்டும்தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். 8 பேருமே நல்லா பேசினார். எங்கள் காலெல்லாம் உழுந்து மன்னிப்பு கேட்டார். அவர் குடும்பத்தில் ஒன்றுனால தான், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். நாங்கள் கூட தெம்பாக இருக்குங்க, அவர் தெம்பு இல்லாமல் தாங்க இருக்கார். சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பாக எழுதி வைக்கிறாங்க. நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ரொம்ப ஒல்லியாக ரொம்ப இதாக இருக்கார். சாட்டர் சைடு ரொம்ப மெண்டல் டார்ச்சர் இருக்கிறாரு. அதனால தான் வெளியே வராமல் இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவர் பயந்துக்கிட்டு தான் வெளியே வராமல். அவர் உயிருக்காக அவர் பயப்படலை.